காடுகள்ல சமவெளி பகுதிகள்ல சிங்கங்களுடைய ஆட்சி தான் நிறைஞ்சிருக்கும். குழுவா தங்களோட இடத்தை பாதுகாக்கவும் சந்ததிகளை உருவாக்கவும் சிங்கங்கள் பல சண்டைகளையும் பிரைட்களையும் கடந்து வந்திருக்கும். பொதுவா சிங்கங்கள் தங்களுடைய எல்லையை 2 இல்ல 3 ஆண் சிங்கங்களா தான் கட்டுப்படுத்தும். ஆனா நாம இப்போ பார்க்க போற சிங்கங்கள் 6 சிங்கங்களான குழுவா தங்களோட எல்லையை யாருக்கும் விட்டு கொடுக்காம மூர்க்கமான சண்டையில தங்களோட எதிரிய நிலக்குலைய செய்கிற மப்போக்கோ சிங்க கேங்கை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். பிரதர்ஸ் இன் பிளட், த லயன்ஸ் ஆஃப் சபிசான்னு இந்த சிங்கங்களை கொண்ட ஆவணப்படங்கள் கூட இருக்கு. தென்னாப்பிரிக்காவோட குரூக்கர் தேசிய பூங்காவை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சு ஆட்சி செஞ்சுன்னு வந்த சிங்கங்கள் தான் இந்த மப்போக்கோ கேங். மப்போக்கோ கூட்டணி 6 ஆண் சிங்கங்களால் ஆன ஒரு அசைக்க முடியாத கூட்டணி. 2006ல் இந்த கூட்டணின்றது உருவாச்சு. பொதுவா 2 இல்ல 3 சிங்கமா தான் ஒரு கூட்டணியில இருக்கும். ஆனா மப்போக்கோ கேங்ல 6 பேர் ஒரு அபூர்வமான கூட்டணியா இருந்தாங்க. அதுதான் இவங்களோட பலமாவும் இருந்துச்சு. இந்த மப்போக்கோ கேங் கொடூரமான ஆட்சியோட தங்களோட பிரைட வலம் வந்தாங்க. மகுலு, ரெட்லாக்ஸ், பிட்டி பாய், ரஸ்டா, கிங்கி டை, கடைசியா இந்த கேங்ல ரொம்பவும் கொடூரமான எதுக்குமே பயப்படாத சிங்கமா அறியப்பட்ட பிரபலமான ஒரு சிங்கம் தான் மிஸ்டர் டி. மகுலு தான் இந்த மப்போக்கோவோட கேங் லீடர். முதல்ல 2006ல் மப்போக்கோ கேங் சபிசாண்ட்ல தங்களோட ஆட்சியை அமைக்கவும் பிரைடை கைப்பற்றவும் வந்தாங்க. வெறும் ஒரே வாரத்துல பல ஆண் சிங்கங்களை கொன்னு தீர்த்தாங்க. எந்த ஒரு கருணையும் தயக்கமும் இல்லாம மற்ற குழு சிங்கங்களை தாக்குறதுனால மப்போக்கோ கேங் தனியா தெரிஞ்சாங்க. இந்த 6 சிங்கங்களுமே வெஸ்ட் ஸ்ட்ரீட் பிரைட்ல இருந்து வந்தவங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிரதர்ஸாவும் இருந்தாங்க. கேங் லீடரான மகுலு மட்டும் வேற பிரைடை சேர்ந்த சிங்கம். ஆனா அவங்களோட கூட்டணின்றது ஒற்றுமையான கூட்டணியா இருந்துச்சு. மப்போக்கோ கேங் எதுக்கும் அஞ்சாத கூட்டணியா இருந்துச்சு. அதே நேரம் சூழ்நிலைக்கேற்ப வாழும் திறமையும் இருந்துச்சு. இவங்களோட ஒற்றுமையால வேற எந்த சிங்க குழுவாலையும் எதிர்க்க முடியாத நிலையில இருந்தாங்க. இவங்களோட ஆட்சியில சில காலம் போனதுக்கு அப்புறம் இந்த மப்போக்கோ கேங்ல மகுலுக்கும் மிஸ்டர் டீக்கும் அடிக்கடி போட்டின்றதும் தொடங்கிச்சு. இதனாலேயே கிங்கி டைலும் மிஸ்டர் டீயும் இந்த மப்போக்கோ கூட்டணியில இருந்து பிரிஞ்சாங்க. 2012 தான் இவங்களுடைய சரிவுன்னு சொல்லலாம். 2012ல் செலாக்டிக்னு ஒரு குழு மப்போக்கோ கேங் கூட சண்டை போட நேரிடுச்சு. இந்த சண்டையில மப்போக்கோ கேங்கோட அசைக்க முடியாத மிஸ்டர் டீயும் இறக்க நேரிடுச்சு. மற்ற சிங்கங்கள் தனித்தனியா காணாம போனாங்க. இந்த சண்டைக்கு அப்புறமா சில காலம் போனதுக்கு அப்புறம் பிட்டி பாய் 2012ல் தனியா சபிசாண்ட்ல காணப்பட்டாரு. 2013ல் மகுலு தனியாவே இயற்கையான மரணம் அடைஞ்சிச்சு. இந்த கேங் உடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருந்த வனவிலங்கு அதிகாரிகள் இதை கவனிக்காம இருந்துட்டாங்கன்னு சில சுற்றுலா பார்வையாளர்களோட கருத்தாவும் இருந்துச்சு. ஆனா இது இயற்கையில கலந்த ஒண்ணு. சிங்கங்கள் தங்களோட பிரைட்காக சண்டை போடும். இதுல அனுபவம், பெண் தலைமை, குட்டிகளை பாதுகாக்கிறது, சகோதரத்துவம்னு சிங்கங்களோட சூழ்நிலை வாழ்வியல்ல கலந்த ஒண்ணு. இதுல யாரும் தலையிட்டு எதையும் மாற்ற முடியாது. மப்போக்கோ கேங் பல ஆண் சிங்கங்களை கொண்டு இருக்கு, குட்டிகளையும் உணவாக்கி இருக்கு. நீர் யானை முதலைன்னு எதுக்கும் அஞ்சாம குரூக்கர் தேசிய பூங்காவை ஆட்சி செஞ்சு வலிமையான ஒரு கூட்டணியா இருந்து பிரிஞ்சு மரணத்தை சந்திச்ச ஒரு கூட்டணி தான் இந்த மப்போக்கோ கேங்.